இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பொரியல் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கேரட்டு, குடமிளகா, பீன்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்த குடமிளகாவில் பாதி அளவு பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கோங்க. சூடான உடனே ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டோடனே அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம், அது பொரிஞ்சு வரட்டும். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா உடச்சி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க, கருகாத மாதிரி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கும் போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் எல்லாமே போட்டுக்கலாம். குடமிளகா கடைசியாக போட்டுக்கலாம். பீன்ஸ், கேரட் மட்டும் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஃப்ளேம் நல்லா குறைச்சிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். இந்த வெஜிடபிள் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இப்போ இது வெந்து வர டைமுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேங்காய் ஒரு 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த அளவுக்கு 2 பீஸு. இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரியலுக்கு நம்ம அரைப்போம் இல்லையா, குறப்பாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பீன்ஸ், கேரட் கொஞ்சமாக வெந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கடைசியாக குடமிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த பீன்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்து வந்துடுச்சு கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா. இப்போ ஒரு முட்டை உடச்சிட்டு அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துகிட்டே இருங்க. நல்லா உடச்சி முட்டை ஊற்றி நல்லா கலந்து வரட்டும். அது முட்டை பொடி பொடியாக ஆயிடணும், அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான மிக்ஸு வெஜிடபிள் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும்.